444 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் அதிகமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் பணம் சார்ந்து என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உறவு சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன, நீங்கள் இன்கேஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தால் உங்களுக்கான மெசேஜ் என்னென்னு எல்லா டீட்டெயிலையும் இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ப்ஷன், ஹோ ஓப்பன் அப்போனும் ஏஞ்சல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை வச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பராக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஒருவேளை உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதோ ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் குறிப்பிட்ட பேட்டர்னில் ரிப்பீட் ஆகி உங்களுக்கு அடிக்கடி கண்ணில் பட்டுட்டே இருக்குன்னா அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். லைக் 1111, 444, 888, 1212, 1010 இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஏஞ்சல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ப்ரேயரோ மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்குறாங்க. இல்லையே நான் எதற்காகவும் ப்ரேயர் பண்ணல, எனக்கு அது மேலே நம்பிக்கையும் இல்லை, ஈர்ப்பு விதி மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கான உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலோ இல்லை உங்களை வழி நடத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் சோலோ, இப்போ வாழ்ந்து நம்மக்கிட்ட இல்லாமல் போனவங்களோ இல்லை இந்த பிரபஞ்சமோ உங்களுக்கு சில வழிகாட்டுதல்களையோ இல்லை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம பார்க்குறோம். 444 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் ஸ்பெசிஃபிக்காக என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, உங்களை யாரோ இந்த டைமில் ரொம்ப அதிகமாக பாதுகாத்துட்ருக்காங்க, நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. அது மேபி ஏஞ்சலாக இருக்கலாம், ஆர் உங்களுடைய ஸ்பிரிட் கைடாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நேசிக்கிற உங்களுக்கு இஷ்டமான தெய்வமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சக்தி உங்களை ரொம்ப 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 பாதுகாப்பாக உங்களை பாதுகாத்துட்ருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் தரணுன்றதையும் தாண்டி உங்களுக்கு வழிகாட்டுதல்களை இந்த 44 சொல்ல விரும்புது. நீங்கள் இந்த டைமில் ஏதோ ஒரு ஏமாந்துருக்கீங்க, இல்லை யாருமே எனக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு யாரோ ரொம்ப ஒரு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க, என்னடா வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இல்லை நீ ரொம்ப பாதுகாப்பாக இருக்க அப்படின்றதுக்காகவும், இல்லை எனக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, நான் போகிற பாதை கரெக்டானு தெரியலன்ற டைமில் நீங்கள் இந்த நம்பரை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸும் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் என்ன மாதிரி சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா, இன் ஜென்ரலாக நிறைய இடங்களில் ஸ்டேபிளாக இருங்க. லைக் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நான் இந்த ஜாப் தான் போகிறேன், இந்த கம்பெனியில் தான் போகிறேன்னு நீங்கள் ஒரு முடிவை எடுத்திருந்தீங்கன்னா அதில் நீங்கள் தீர்க்கமாக இருங்க. அண்ட் உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுங்க. இதை எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம்? நம்ம மெடிடேஷன் நீங்கள் பண்ண உங்களை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், என்னால் எல்லா திறமைகளும் எனக்கு இருக்குது, என்னால் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியுன்ற பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நீங்கள் கேட்க எழுத நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட், உங்ககிட்ட டிவைனோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகிட்டீங்கன்றது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஏன் இன்னும் ரிசல்ட்டே வரலை, ஏன் இன்னும் டிலே ஆகுது, இல்லை நான் பண்ணுறது எல்லாமே ஆப்போசிட்டாகவே நடக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க இல்லையா? இல்லை ஏதோ ஒரு ப்ரேயர்ஸ் கூட வைப்பீங்க. அப்போது இப்போ என்ன யூனிவர்ஸ் சொல்ல வராங்க, நீங்கள் 44 பார்க்குறீங்கன்னா இப்போ நீ யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகிட்ட. அப்போ யூனிவர்ஸ் கூட நீ அலைன்மெண்ட்டில் இருக்கன்னா நீ என்ன பண்ணணும், இன்னும் வைப்ரேஷனை பாசிட்டிவ் ஆக்கணும். எப்படி நம்மளுடைய வைப்ரேஷனை பாசிட்டிவ் ஆக்கலாம்? நிறைய கிராட்டிடியூட் எழுதுறது மூலமாக நீங்கள் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக உங்களை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இருப்பீங்க. அப்போ யூனிவர்ஸ் கூட ஆல்ரெடி அலைனில் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட உங்களுக்கான அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ 369 மெத்தட் பண்ணலாம், சிலர் விசுவலைசேஷன் பண்ணுவீங்க, சிலர் ஸ்கிரிப்டிங் பண்ணுவீங்க, இல்லை சிலர் கோர்ஸ் கூட எடுத்து ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க. எது பண்ணாலும் நம்பிக்கையோட பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகியிருக்கீங்கன்றத 44 நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் அதிகமாக 44 பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் 444 அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இல்லை நீங்கள் என்ன ஏஞ்சல் நம்பர் அதிகமாக பார்க்குறீங்க, அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா
அந்த ஏஞ்சல் நம்பருமே கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதற்கான காணொலியுமே விரைவிலேயே நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்கலாம். இல்லை ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி 1111222333 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர இன்னும் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி அந்த பெல் பட்டனையும் வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். பொதுவான அறிகுறிகள் என்ன நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ என்ன பாதையில் போயிட்டுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் உண்மையாக நம்ப ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரேயர் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய பாதையை முழுமையாக நம்ப ஆரம்பிங்க. உங்களுக்கான நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூனிவர்ஸோட சப்போர்ட் வந்து கிடைக்க போகுது. நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேன், ஆனால் அதற்கான விலை மதிப்பு எனக்கு கிடைக்கலையே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் என்னை போயிட்டு யூனிவர்ஸோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. நீங்கள் இப்போது இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். லைக் இப்போ நீங்கள் இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நீங்கள் ஒரு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் பேசிக்கான எல்லா விஷயங்களையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நியூமராலஜியுமே நமக்கு இதே மாதிரி அர்த்தங்களை தான் தருது. நீங்கள் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதில் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. என்ன முடிவை எடுத்திருக்கீங்களோ அதில் நீங்கள் நிலைத்திருங்க. ரொம்ப ஸ்டேபிளாக இருங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, என்ன முடிவெடுத்தாலும் சரி. அண்ட் அதற்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை வந்து இப்போதைக்கு க்ரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதற்கான அடித்தளங்களை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கட்டமைச்சுக்கோங்க. டிசிப்ளின்டாக இருக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்களே உங்களுடைய பாஸ் பார்க்குறாங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு நீங்களே வந்து சுய ஒழுக்கங்களை வந்து வளர்த்துக்கோங்க. நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ரொம்ப சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இது எப்படி நம்ம வந்து அணுகிறது அப்படின்ற ஒரு சில பழக்கங்களை வந்து நீங்களே வளர்த்துக்கோங்க. பணம் சார்ந்த நமக்கு 4/4 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கிறது. லைக் நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ஜெட்டே போடாமல் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் சின்னதாக போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம எங்கே அதிகமாக செலவு பண்ணுறோம், ப்ராப்பராக எப்படி பட்ஜெட் அலோகேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் முக்கியமாக லாங் டேர்மில் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கட்டமைங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட ஃப்யூச்சரில் நம்ம நல்லா இருக்கணும் ஃபினான்ஷியல் லெவல்னா இப்போது என்ன பண்ணுறது அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. அண்ட் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போனஸ் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, இதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்குக்கான எல்லா விஷயங்களுமே இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு தரப்போகிறாங்க அப்படின்றத ட்ரஸ்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். நம்ம ஃபினான்ஷியல் லெவலில் வளர்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கற்றுக்க முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கோங்க. உறவு சார்ந்து நமக்கு 4/4 சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு தெரியுது நான் வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதுலேருந்து வெளிவந்துருங்க. அதுலேருந்து உங்களால் வெளிவர முடியும் அப்படின்னா அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளிவாங்க அப்படின்றதையுமே உங்களுக்கு 4/4 வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் நான் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், இப்போ நோ கான்டாக்டில் இருக்கேன், நான் வந்து இப்போ அகைன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் உருவாக்கணும், கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இரக்க குணத்தோட அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டாக்ஸிக்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு இரக்க குணத்தோட உள்ளே வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்கிவ் பண்ணுங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் மன்னிச்சு நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணி ஹோப்பனலாம் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அது நிறைய டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் கன்சல்டன்ட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஒரு புது உறவுக்குள்ளே இப்போ தான் நான் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, இல்லை நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சோல் அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் நீங்கள் நார்மலாக இப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எமோஷ்னல் ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உருவாக்குங்க.
அண்ட் ஸ்டேபிளாக இருங்க ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னா. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பொறுத்தளவில் நிறைய பேர் இந்த டைமில் செப்பரேஷன் பீரியடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அது இந்த டிவைனோட பிளான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு ஸ்டெப்பில் இருக்கீங்களோ அது வந்து டிவைனோட பிளான் தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை எப்படி வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படின்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். லைக் மெடிடேஷன், இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது, அதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இப்போவே எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் தூர வச்சுட்டு டிவைன் டைம்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது தான் 4/4 வந்து நமக்கு சொல்கிறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது அதிகமாக 4/4 பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங். ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப்ஸ்.